ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு உருவம் உங்கள் முகத்தை அணிந்து கொண்டு உங்களை போலவே நடக்குது, உங்களை போலவே சிரிக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அது நீங்கள் இல்லை, உங்கள் கூட பிறந்த நபரும் இல்லை. அப்போ அது யாராக இருக்கும்? அது உங்களோட டோப்பல் கேங்கர். எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாத நம்மை போலவே இருக்கிற நபரை தான் டோப்பல் கேங்கர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களோட டோப்பல் கேங்கரை பார்த்தா அது ஒரு கெட்ட சகுனம். இன்னும் சொல்லப்போனால் இறந்து போகக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சில புராண கதைகள் சொல்லுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் டோப்பல் கேங்கருக்கு சம்மந்தப்பட்ட சில விசித்திரமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதே போல் உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சம்மந்தப்பட்ட வெப்சைட் பற்றியும் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டோப்பல் கேங்கர் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல ஜெர்மனி மொழியிலிருந்து வந்தது. அதோட அர்த்தம் டபுள் வாக்கர். இதை பற்றி எகிப்து, நாஸ் மற்றும் கிரேக்க புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த டோப்பல் கேங்கரை ஆன்மாவோடு சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க. உதாரணமா எகிப்து புராணங்கள் படி கா அப்படிங்கிறது ஒரு நபரின் இன்னொரு ஆன்மா. அதாவது ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள மம்மி வடிவத்தில் பதப்படுத்தி வைக்கும்போது அந்த கா அப்படிங்கிற ஆன்மா இறந்த நபரோட நினைவுகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மா நித்திய வாழ்க்கையை அடையும்னு நம்பப்படுது. இதை தான் டோப்பல் கேங்கர்னு எகிப்து புராணங்கள் சொல்லுது. இதுவே கிரேக்க புராணங்கள்ல இந்த டோப்பல் கேங்கரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிருள்ள நபர் போலவே இருக்கிற ஒரு பேய், அப்படி இல்லைன்னா ஒரு அமானுஷ்யமான தோற்றம் தான் இந்த டோப்பல் கேங்கர். சில நேரத்தில் இந்த அமானுஷ்யமான தோற்றம் அந்த நபரை பின்தொடர்ந்து கெட்ட ஆலோசனையை தரும்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நிஜ வாழ்க்கையில் இருக்கிறதான டோப்பல் கேங்கரை பத்தி பார்க்கலாம். நெயில் டவுக்லஸ் அப்படிங்கிற நபர் அயர்லாந்து தேசத்துல நடக்கிற தன்னோட ரிலேட்டிவ் மேரேஜுக்கு விமானத்துல பயணிக்கும் போது அவரோட சீட்ல வேற ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படி அந்த நபரை தட்டி எழுப்பும் போது அந்த நபரோட முகத்தை பார்த்து நெயில் டவுக்லஸ் பயங்கர ஆச்சரியப்பட்டாரு. ஏன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அச்சல் நெயில் டவுக்லஸ் மாதிரியே இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரை பார்த்து ஃபிளைட்ல இருந்த மற்ற பேசஞ்சர்ஸும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ண உடனே அந்த சமயத்துல, அதாவது 2015 காலகட்டத்தில் அந்த இமேஜ் ரொம்ப பிரபலமானது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் இந்த டோப்பல் கேங்கரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டினாங்க. நம்மளோட சின்ன வயசுல பெரியவங்க இப்படி சொல்றத கண்டிப்பா ஒரு முறையாவது கேட்டிருப்போம். நம்மை போல இந்த பூமியில் 7 பேர் இருப்பாங்கன்னு. இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பூமியில் இப்போ கிட்டத்தட்ட 820 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம லாஜிக்கலா பார்த்தா கூட அச்சல் நம்மை போலவே அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு உதாரணமா பிரபலமான செலிபிரிட்டிஸ் மாதிரியே இருக்கிற சில பேரை நாம யூடியூப் வீடியோஸ்ல கண்டிப்பா ஒரு முறையாவது பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்கிற உண்மையான சந்தேகம் என்னன்னா, இந்த பூமியில் இப்படி எவ்வளோ பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு. ஒருத்தரா இல்ல 2 பேரா, இல்ல பெரியவங்க சொல்ற மாதிரி உண்மையாகவே 7 பேரா? கனடாவை சேர்ந்த 64 வயதான பிரான்சிஸ் பிரெனலே அப்படிங்கிற நபர் இந்த டோப்பல் கேங்கருக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை பண்ணாரு. எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்லாத பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதான மனிதர்களை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கஷ்டப்பட்டாரு. அப்படி டோப்பல் கேங்கர்ஸை கண்டுபிடிக்கிற பிரான்சிஸ் ஆரம்பிச்ச அந்த ப்ராஜெக்டோட பெயர் ஐ எம் நாட் எ லுக் அலைக். நான் பார்க்க ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த ப்ராஜெக்டின் முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதான மனிதர்களை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கிறது. சரி, இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்க பிரான்சிஸ்க்கு எப்படி ஐடியா வந்தது? இவரோட நண்பர்கள் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பார்க்க அச்சல் மிஸ்டர் பீன் மாதிரியே இருக்கன்னு. அதுக்கப்புறம் தான் பிரான்சிஸோட மனசுல ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுது. இப்படி ஒரே மாதிரி இருக்கிறதான மனிதர்கள் இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு. ஒருவேளை அப்படி உண்மையாகவே இருந்தா அவங்கள கண்டுபிடிச்சு சந்திக்க வைக்கணும்னு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்தில் பிரான்சிஸ் கண்டுபிடிச்ச சில டோப்பல் கேங்கர் இமேஜஸை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதால அதை பார்த்த மக்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட ஃபோட்டோவை தந்து அவங்கள மாதிரியே இருக்கிறதான மனிதர்களை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதனால பிரான்சிஸ் ஆரம்பித்த இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிது. பிரான்சிஸ் முதல்ல எடுத்த ஃபோட்டோ கனடாவில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரே மாதிரியான முகத்தை கொண்டிருந்த 2 பெண்கள். அதுக்கப்புறம் ஹங்கேரி நாட்டுக்கு சொந்தமான ஒரு பெண் மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்த பெண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து ஃபோட்டோ எடுத்தாரு.
காலப்போக்கில் சுமார் 200 டோப்பல் கேங்கர் போட்டோஸை எடுத்தாரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாத இவங்க பார்க்க 100% ஒரே மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட 80% அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பிரான்சிஸ் போலவே இன்னொரு பெண்ணும் டோப்பல் கேங்கருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பெயர் நியாங்கினி. அவங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்டோட பெயர் ட்வின் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டின் முதல் சவாலாக அடுத்து வர 28 நாட்களுக்குள்ள அவங்கள போலவே இருக்கிற இன்னொரு பெண்ணை கண்டுபிடிக்கிறது. ஆனால் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவங்கள போலவே இருக்கிறதான பெண்ணை ஒருத்தர் இல்லை, 2 பேரே இல்லை, மொத்தமாக 3 பேரை கண்டுபிடிச்சாங்க. இது நம்ப முடியாத விஷயமா இருந்தாலும் இதுதான் உண்மை. முதல் பெண்ணை சோஷியல் மீடியாவில் கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட பெயர் கேரன். இவங்க 2 பேரும் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண உடனே அது ரொம்ப வைரலானது. அந்த போட்டோவை பார்த்த லூசியாவும் அவங்கள போலவே இருந்ததால நியாங்கினிய நேரில் போய் மீட் பண்ணாங்க. அதே போல ஐரீன் ஆடம்ஸ் அப்படிங்கிற பெண்ணையும் மீட் பண்ணாங்க. கடைசியா ஒரே மாதிரியான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதான இந்த 4 பேரும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா இணைந்தாங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி எதனா மர்மம் இருக்குமான்னு கண்டுபிடிக்க அவங்க 4 பேரோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதுல எந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அப்படி இந்த 2 பேரும் பண்ண டோப்பல் கேங்கருக்கு சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் பயங்கர ஆச்சரியப்பட்டது. ஆனா இந்த டோப்பல் கேங்கர் விஷயத்துல சில மூட நம்பிக்கைகள் கூட இருக்கு. நம்மை போலவே இருக்கிற மனிதனை பார்த்தா நமக்கு கெட்டது நடக்கும், இன்னும் சொல்லப்போனா அது மரணம் அப்படிங்கிற சாபத்தை கூட தரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட மனசுல பேட் வேவ்ஸ் உருவாகும். இதனால நம்மளோட மைண்ட் டோட்டலா டிஸ்டர்ப் ஆகும்னு சில பேர் நம்புறாங்க. 1851 கேப்ரியல் சார்லஸ் அப்படிங்கிற நபர் வரைந்த ஒரு ஸ்கெட்ச் மூலமாக தான் டோப்பல் கேங்கர்ஸை பற்றி மக்கள் முதல்ல கேள்விப்பட்டாங்க. அந்த ஸ்கெட்சோட பெயர் ஹவு தே மீட் தெம்செல்வ்ஸ். இது டான்டி கேப்ரியல் ரொசெட்டி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் போயட் எழுதிய கதையை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்ட ஒரு ஸ்கெட்ச். அப்படி அந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு காதல் ஜோடி இரவு நேரத்தில் அடர்த்தியான காட்டு பகுதியில் வழி தவறி போகும்போது தூரத்தில் இன்னொரு ஜோடியை பார்த்து பயந்து மெதுவா அவங்க கிட்ட போறாங்க. ஆனா இப்போ அந்த பயம் மெதுவா அதிர்ச்சியா மாறுது. ஏன்னா அந்த காதல் ஜோடி அச்சசல் இவங்கள மாதிரியே இருந்தாங்க. டோப்பல் கேங்கர்ஸை நிஜ வாழ்க்கையில் பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் மறைந்து போன அமெரிக்கன் பிரசிடென்டான ஆப்ரஹாம் லிங்கன் கூட ஒருத்தர். தனக்கும் டோப்பல் கேங்கருக்கும் இடையே இருக்கிற அனுபவத்தை வாஷிங்டன்ல இருக்கிற நோவா புக்ல ஆப்ரஹாம் லிங்கன் எழுதியிருக்காரு. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறதான கண்ணாடி முன் இருக்கும்போது அதுல என்னை போலவே இன்னொரு உருவம் இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா அச்சசல் என்னை போலவே ஒரு மனிதன் எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அந்த உருவத்தை பார்த்து நான் பயங்கர ஆச்சரியப்பட்டேன்னு அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. விஞ்ஞானிகள் இந்த டோப்பல் கேங்கரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 820 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் ஒரு மனிதனை போலவே இன்னொரு மனிதன் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. ஒரு மனிதனோட முகத்துல 8 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது மற்ற நபரோட முகத்துல இருக்கிற 8 டைமென்ஷன்ஸ் உடன் துல்லியமா மேட்ச் ஆகாம இருந்தாலும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆக 1:135% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, நீங்க இவ்வளோ நேரமா ஆர்வமா காத்துட்டு இருந்த அந்த விஷயத்த பத்தி சொல்றேன். உங்களை போலவே இருக்கிறதான மனிதர்களை கண்டுபிடிக்கிற அந்த வெப்சைட்டோட பெயர் twinstrangers.com. இது நியாங்கினி அவங்களோட ப்ராஜெக்டுக்காக உருவாக்கிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முகத்தோடு மேட்ச் ஆகிற இன்னொரு முகம் கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியப்படுத்தும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் டோப்பல் கேங்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இந்த பூமியில் நம்மை போலவே 7 பேர் இருப்பாங்களா? நீங்கள் யாராவது உங்களை போலவே இருக்கிறதான இன்னொரு மனிதனை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பார்த்துருந்தா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணி அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.